ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பஞ்சாபி ரெஸ்டாரண்ட்டோட ரிவ்யூ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதனோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா எல்காட் ஐடி பார்க் டைடில் பார்க்கு பக்கத்துலேயே இருக்குது. இது எந்த வழியில் இருக்குது அப்படின்னா சேரன் மாநகர் விலாங்குறிச்சி போகிற ரோட்டில் இருக்குது. வாங்க கடைக்குள்ள போய் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஃபுட் எல்லாமே வந்து பஞ்சாபி ஸ்டைல்லே இருக்கும். அதனோட டேஸ்ட் அப்படியே இருக்கும், உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் அது வந்தீங்கன்னா. இவங்களோட மெனுஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்கும், ரீசனபிளாக தான் இருக்குது. இந்த கடையில் ஆக்சுவலி நான் வந்து 10 இயர்ஸாக சாப்பிட்ருக்கேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது இந்த கடையில். நல்லா எல்லா ஃபுட்டும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே. இங்கே இருக்கிற ஐடி பீப்புள்ஸ்க்கு, அப்புறம் இந்த வேலை போகிறவங்களுக்கு, இல்லை நியூவாக வரவங்களுக்கு எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இந்த கடையில் சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. டிசப்பாயின்மெண்ட் ஆனது யாருமே கிடையாதுங்க. இங்கே சம்டைம்ஸ் பீக்காகவே தான் இருக்கும். மத்தியான டைம்ஸ்லாம் நல்லா கொஞ்சம் கூட்டமாகவே தான் இருக்கும். பார்சல்ஸ் அதிகமாக போகும். இந்த தால் ரைஸஸ் சூப்பராக இருக்குங்க. வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து மசாலா பப்பட். இது உங்களோட ஒரு சிக்னேச்சரான ஒரு டிஷ் தான் இது. இதுவும் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தால் ரைஸ் வந்து நல்லா சூடாக அந்த இவங்களோட பஞ்சாபி ரைஸில் தான் இது மேக் பண்ணுவாங்க. நீங்கள் சொன்னோன்னே தான் அது போய் தால் ஊற்றி அவங்க வந்து மிக்ஸ்டு பண்ணி தருவாங்க. முதல்ல எல்லாம் போட்டெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி மசாலா பப்பட் நல்லா காரமாக நல்லா சூப்பராக இருக்குங்க. சும்மா இந்த சைடிஷாக கூட சாப்பிடக்கூடிய ஐட்டம் தான் அது. நீங்கள் சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கு நீங்கள் இது வச்சு சாப்பிட்டுக்கலாம், எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது சூப்பராக இருக்கும். இது சோயா ஃப்ரை. சோயா ஃப்ரையுமே அவங்க அந்த ராவான இந்த இதில் இது பண்ணி தருவாங்க. ரொம்ப மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போடவே மாட்டாங்க. பார்த்திங்கன்னா அது ஜூஸியாக இருக்கும். அந்த சோயா நல்லா எப்படி சொல்லுவாங்க, குக்டு பண்ணி நல்லா சூப்பராக இருக்குங்க, டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் குவான்டிட்டியுமே அளவாக இருக்குங்க. 2 பேர் சாப்பிட்லாங்க. ஒரு ஆளில் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இது இருக்கும். இவங்க வந்து இப்போ வந்து சப்பாத்தி ஏதாவது ஆர்டர் பண்ணிங்கன்னா அப்போ தான் வந்து மேக் பண்ணுவாங்க. அந்த உருட்டி அப்போ கல்லில் போட்டு அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க. நானும் அதே தான். எல்லாமே இங்கே அதுதான் ஃப்ரெஷ்ஷாக அவங்க பண்ணி கொடுப்பாங்க எல்லாமே. ஒரு சில மசாலா சில இது மட்டும்தான் ப்ரீமேடாக வச்சுருப்பாங்க. மற்றது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுப்பாங்க. சப்பாத்தியாக இருக்கட்டும், மற்ற மசாலா கிரேவிஸ் எல்லாம் மேக் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் தருவாங்க. இந்த சப்பாத்தியுமே பார்த்திங்கன்னா அப்போ தான் சொன்ன காட்டனில் உங்களுக்கு அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல, அதே தான் இதுவும். இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, ஃப்ளஃபியாக இருக்கும். இவங்ககிட்ட இந்த பன்னீர் புர்ஜி ட்ரை பண்ணேங்க. இதுக்கு முன்னாடி நான் இது ட்ரை பண்ணதில்லை. பட் இது எப்படி இருந்தது அப்படின்னா, சப்பாத்திக்கு நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இதுவும் கொஞ்சம் வரவரன்னு இருக்கும், அதுவும் கொஞ்சம் வரவரன்னு இருக்கும். ஸோ அதனால் அந்தளவுக்கு பெருசாக இது ஆகாது. தனியாக சாப்பிட்டிங்கன்னா ஓகே. இவங்க கொடுக்குற ரைஸ் இப்படி தான் இருக்குங்க, இவ்வளோ குவான்டிட்டி இருக்கும். இது வந்து டொமேட்டோ கிரேவிங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும். என்னடா தக்காளி அப்படின்னு நினைக்காதீங்க. இவங்களோட அந்த டேஸ்ட் பாருங்கள், நல்லாயிருக்கும். இது வந்து கர்டு ஃப்ரை. இது மஸ்ட்டு ட்ரைங்க. இது மறக்காமல் வந்தீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாட்டுக்கு வச்சு பெசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆனியனு இதெல்லாம் மிளகாய் எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த தக்காளி கிரேவி வந்து ஆக்சுவலி நான் ஏன் உங்களுக்கு சூப்பர்னு சொல்கிறேன்னா, நம்ம வீட்லேயும் கூட செஞ்சு சாப்பிட்லாம். இவங்ககிட்ட அந்த டேஸ்ட்டில் வாங்கி சாப்பிடும். நீங்கள் அந்த சொல்லிட்டாங்கனாலே போதும், தக்காளி கொஞ்சம் கம்மியாக சின்ன பீஸாக போடுங்கன்னு சொன்னீங்கனாலும் அந்த மாதிரி போட்டு தருவாங்க. ஆனால் இதனோட அந்த சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்ததுங்க. சப்பாத்தி கூடயும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆக்சுவலி இவங்ககிட்ட பார்சலும் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வரும் ரைஸு, ஓகேங்களா. இதுக்கு வேறு ப்ளைன் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க ப்ளைன் ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா அவங்க இந்த இது தருவாங்க. அப்புறம் நான் வீடியோவில் பண்ணுறது எதுவுமே வந்து பெய்டு ரிவ்யூ கிடையாதுங்க. ஓனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான். இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியும் அதில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் தான். நீங்கள் இந்த வழியாக வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஹோட்டலை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு தால் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்சல் ஆர்டர் பண்ணால் இப்படி வரும். இது தால் வந்து அந்த திக்னஸ் சூப்பராக இருக்குங்க. சும்மா கூட தொட்டு சாப்பிட்லாம், எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாங்க. சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு பசங்க சாப்பிட்லாம். ரொம்ப உங்களுக்கு பிடிக்குங்க. வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட்டு ட்ரை ஐட்டம். அடுத்தது உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதைய பட்டர் மில்க் அப்படிம்பாங்க. இது ப்ரைஸுமே வந்து 35 ருபீஸ் தான். பட் ஆனால் சூப்பராக இருக்கும். ஃபைனலாக டச் பண்ணி பாருங்கள். இது கர்ட் ரைஸுங்க. நார்மலாக பில் எல்லாமே டீசெண்டாக தான் இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.